கேமரா கேமரா போட்டோ எடுறா பாய். இங்க இருந்து போட்டோ எடு. இங்க இருந்து மூஞ்சி தெரியவானா. ஏன்டா? சும்மா எடு. ஸ்டோரி கண்டுதான். வீடியோ சீன் கண்டுதான். குட் பை. வல்லலாயி. எடுத்துட்டியாடா? ஆ? ஏனே பாத்து போய்ட்டாங்க. சரிடா போயிட்டு வருவேன். போயிட்டு கால் பண்ணுங்க. போயிட்டு வரேன்டா சின்னசாமி. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். வேற எங்கேயா பிளான் போட்டால் சொல்கிறேன். போகலாம் போகலாம். சரிடா போயிட்டு வரேன்டா. ஓகே ஓகே. வேணாம்டா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹைவே போனோடனே போட்டுக்கிறேன். சரி பாய்டா. ஓகே கைஸ், கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. நேற்று அத்திரப்பள்ளிலேருந்து வரும்போது சரியான மழை, அதனால் வந்து வீடியோவே எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் கோபுரோவில் பவர் பட்டனு அமுக்கி 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 கையோடு வந்துருச்சு கைஸ். அதனால் அதுவுமே யூஸ் பண்ண முடியல. தண்ணி போயிட்டா வீணாக போயிடும், வேஸ்ட்டு அப்புறம். அதனால் வந்து அதையுமே யூஸ் பண்ணல. நாங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக ரூமுக்கு வந்துட்டோம். பார்த்தா சண்டை போட்டுன்னு இருக்காரு. இப்போ தான் கைஸ் கிளம்புறேன். டைம்னா தெரியுமா? 9:30 தாண்டிருச்சு. 6 மணிலேருந்து கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ தான் கிளம்பவே செய்கிறேன். இந்த இடம் பேர் வந்து குனியமுத்தூரோடா கைஸ். இப்போ இங்கே சாப்பிடலாமா இல்லைன்னா வேற எங்கேயா போய் சாப்பிடலாமான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன். டைரெக்டாக வேற எங்கேயாவது போய் சாப்பிடலாம். குனியமுத்தூர் ரோட், பாலக்காடு, கோயம்புத்தூர் ரோட். அவ்வளோதான், ஹைவே வந்தாச்சு. டேரெக்டாக போக வேண்டியதான். இப்போதான் எல்லாம் காலேஜ் போகிறாங்க. இந்த இடம் வந்து எங்கே தெரியுமா இருக்கா? கரெக்டாக ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ்னு ஏதோ ஒரு காலேஜ் கைஸ், அங்கே தான் இருக்கு. மொபைல் ஹோல்டர் வேற தொங்கிருச்சு. இதை நான் எப்படி சரி பண்ணி எப்போ நான் இது பண்ண போகிறேன்னே தெரில. எங்கேயாவது மெக்கானிக் ஷெட் இருந்ததுன்னா நின்று சரி பண்ணிடலாம். இது சரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் மொபைல் வச்சு ஓட்ட. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். விடுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்றலாம் வெயிட்டாக. இங்கே தான்ப்பா வெயிலே தெரியுது. 2 நாள் ஆச்சு தெரியுமா நான் வெயில் பார்த்து? வெயிலை பார்த்தே 2 நாள் ஆகுது. இன்னைக்கு தான் வந்து தெரியுதே வெயில். நேற்றுக்கெல்லாம் செம்ம மழை. வர 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 என் பைக்கு ஃபுல்லாக நாசமாயிருச்சு. கழுவவும் முடியல, ஏன்னா கடை திறந்துருக்க மாட்டாங்க, வாட்டர் வாஷ் கடை. ஸோ டேரெக்டாக அப்புறம் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். சார் நல்லா இருந்துச்சு 2 நாள் ட்ரிப்பு. பாருங்க, 3ஆவது நாள் சோகமா வீட்டுக்கு போறேன். இப்ப வீட்டுக்கு போன திரும்ப வேலைக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம். ஷிட், ரொம்ப கஷ்டம் கைஸ் வீட்டுக்கு போனோம். இன்னொரு நாள் கூட இருந்திருக்கலாம், பட் ஆனால் பட்ஜெட் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. அதனால வந்து நம்ம கிளம்பிட்டோம் டேரக்டா. இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போயே ஆகணும். 8-9 மணிக்குள்ள போயிடணும் வீட்டுக்கு. கூகுள் மேப்ல 7 மணி காட்டுது, 7 மணிக்கு போய் சேர்ந்துருவேன்னு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே போயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட 9 o'clockலாம் வீட்டுக்கு போய் ஆகணும். ஆஹா, ரோடு அருமையா இருக்கே. இந்த வழியா தான் நாங்கள் நைட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் தெரியுது வழி. ஐயோ, என்ன திரும்ப இருட்டிக்குச்சு. இப்போதானடா வெயில் அடிச்சுது, அதுக்குள்ள இருட்டிக்குச்சா? ஃபர்ஸ்ட் இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போன கைஸ். என்ன நேரமும் மழை பெஞ்சுக்கிட்டு நச 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 நசன்னு இருக்கு. நேரா போனா வேற எங்கேயோ போறது. நம்ம வந்து இந்த லெஃப்ட் எடுத்துருவோம். உக்கடம் பிரிட்ஜ் வேற ஓபன் பண்ணிட்டாங்களாம். நான் அதை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா டைம் இல்லை. 2 பேர் இருக்கானுங்க என் கூட, தூங்குறானுங்க தூங்குறானுங்க தூங்குறானுங்க, தூங்கிட்டே இருக்காங்க கைஸ்.
காலைல 6 மணிக்கு எழுந்தேன். ஆனால் நான் கிளம்புறதுக்கு என்ன டைம் ஆயிருக்கு பாருங்க. வீணா போனானுங்க, பிளானிங்க போடுறானுங்க சூப்பரா. திரும்ப மழை வந்தா ரொம்ப கஷ்டம். ரெயின் கோட்லாம் பேக்ல இருக்கு. சரிங்க, நான் வந்து ஹைவே போயிட்டு கண்டினியூ பண்றேன். அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு போக வேண்டியதுதான் டேரக்டா. கோப்ரோல வைட் ஆங்கிள் தான் இருக்கு. அவ்வளோதான், 4 கிட்ட வந்துட்டோம். வாடா ப்ரோ, ஜாலியா இருக்கு ப்ரோ. இன்னும் 1/4 ஹவர் தான், நான் வீட்டுக்கு போயிடுவேன். ரொம்ப ஹாப்பியா நான் முடிஞ்சது இந்த ரைடு. எனக்கு எமோஷனலா இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அதுக்காக அங்கேயே இருக்க முடியுமா? முடியாதுதான், என்ன பண்றது. ஆனா அவ்வளோ அருமையா இருந்தது. விடுங்க, இன்னொரு நாள் போய்க்கலாம். எங்க போக போகுது, வால்பாறை அங்கேயே தானே இருக்க போகுது. என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணதே வந்து அந்த இதுதாங்க, என்ன வாட்டர் ஃபால்ஸ். எப்பா வாட்டர் ஃபால்ஸா, அது பேய் ஃபால்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்ப நினைச்சா இந்த வால்பாறை ட்ரிப் போனதுல நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நிறைய இடம் பார்க்கவே இல்லைதான், நிறைய இடம் நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஏன்னா பட்ஜெட் நம்ம கம்மி இல்லை. எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு வந்துகிட்டு தான் பிளான் பண்ண பட்ஜெட் நம்ம முடிக்க முடியாது. ஆனால் ரொம்ப பட்ஜெட் கம்மி, அதனால ஓரளவுக்கு செலக்டட் பிளேஸை மட்டும் பார்த்தோம். அதுவும் அந்த போற வழியில ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. சீரியஸா செம்ம அழகா இருக்கு. மழை தான் பேஞ்ச மழை, சும்மா பேஞ்சுக்கிட்டே இருந்தது கைஸ். அதுதான் கைஸ் இருக்கிறதுல ரொம்ப மோசமான விஷயம். பேஞ்ச மழை சும்மா பேஞ்சுக்கிட்டே இருந்தது. திஸ் இஸ் போர். இவ்வளோ நேரம் வந்து ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தோம் ஹைவேல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு சாக வேண்டியதுதான் டிராஃபிக்ல. அவ்வளோதான். இந்த இன்னும் 2 இடம் இருக்கு கைஸ். அந்த 2 இடத்த மட்டும் தாண்டிட்டோம்னா டிராஃபிக் முடிஞ்சிடும். ஜாலியாக சப்போர்ட் அடிச்சுட்டு போறாங்க எல்லாம். ஐயோ, இதுதான் கைஸ் அந்த 2 இடத்துல இது ஒரு இடம். இந்த இடத்துல அவ்வளோ தூரம் டிராஃபிக். எவன்டா ஃபோன் பண்றது?